சர்ச்சையாகும் விடுதலை 2 வரலாற்றை மாற்றி சொல்கிறாரா வெற்றிமாறன்? வெற்றிமாறன் என்னதான் பாராட்டப்பட்டாலும் அவர் படம் எடுப்பதும் அதற்காக அவர் எடுத்துக்கொள்ளும் கால நேரம் பலரால் விமர்சிக்கப்படுகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட விடுதலை 2 பாகங்களையும் 4 வருடங்களாக எடுத்துள்ளார் என்பது அதிர்ச்சியான உண்மை. படத்திற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முதல் பாகம் அளவிற்கு இல்லை என்று ஒரு குரலும், வழக்கமாக வெற்றிமாறன் படங்களுக்கு இருக்கும் கிராஜுவலான எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று இன்னொரு குரலும் கேட்கிறது. ட்ரைலர் பெரிதாக ரசிகர்களை கவரவில்லை. ஒருவேளை இது வெற்றிமாறனின் முதல் ஃபிளாப் திரைப்படமாக இருக்குமோ என்று பலர் கருத்து தெரிவிப்பதாக சொல்லப்பட்டாலும், வெற்றிமாறன் படங்களின் போஸ்டர் டிசைன்கள் ட்ரைலர்கள் பெரிதாக ஈர்க்காது என்றும், வெற்றிமாறன் போஸ்டர் டிசைன் ட்ரைலருக்கு பெரிதாக மெனக்கெட மாட்டார் என்றும், அவரது படங்கள் தான் பேசும் என்றும் கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாகத்தோடு இந்த விடுதலை பிரான்சைஸ் நிறைவு பெறுவதால் படத்துடைய முடிவு என்னவாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கவே செய்கிறது. நாவலில் வாத்தியார் இறப்பது போல முடித்திருப்பார்கள். இந்த படமும் அதே போல் முடிவை எட்டுமா, இல்லை வெற்றிமாறன் எதுவும் மாற்றி யோசித்து ரசிகர்களை சர்ப்ரைஸ் செய்வாரா என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக நிலவி வருகிறது. இதை தாண்டி விடுதலை பல சர்ச்சைகளை கிளப்ப வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடசென்னை தொடங்கி விடுதலை 1, 2 பாகங்களிலுமே மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சாடுகிறார் வெற்றிமாறன் என்ற கருத்தையும் முன்வைக்கிறார்கள். இன்னும் சிலர் வெற்றிமாறன் ஆளும் கட்சியை சார்ந்திருப்பதால் தான் வரலாற்றை திரித்து சொல்கிறார் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ இன்று வெளியாகும் விடுதலை 2 பல விவாதங்களை கிளப்பும் என்று சினிமா ஆர்வலர்கள் கணிக்க தொடங்கிவிட்டனர்.